இன்றைக்கி எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்காசோளத்தோட விலைக்கு வந்து குறைவுன்னு சொல்லி விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? போன வருஷம் ஒரு மூட்டைக்கு 2450 2500 கிடச்சிச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 1700 750 அதிகபட்சம் 1800 தராங்க. அப்போ ஒரு மூட்டைக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது பாருங்கள். 750 ரூபா லாஸ். 20 மூட்டைக்கு வந்து 15000 ரூபா. எங்கள் வயல், எங்கள் ஊர் ஃபுல்லாகவே, எங்கள் மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து மக்காசோளம் தான் அதிகமாக பயிரிடுறோம். எவ்வளோ இழப்பு திரும்ப ஏற்படுது எங்களுக்கு. அதுவும் வானம் பார்த்த பூமியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த வெள்ளாமை. அதை நம்பி எத்தனை குடும்பங்களா இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அரசு உரிய நிவாரணத்தை வந்து தயவு செய்து நிர்ணயிங்க. அப்போது ஒரு ஏக்கருக்கு 15000 ரூபா லாஸ் ஆனால் அவங்க வந்து குடும்பத்தை எப்படி ஓட்ட முடியும்? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா விவசாயிகள். அடிப்பு கூலி, இங்கேருந்து ஏற்றிட்டு போய் தானியத்தை வந்து விற்றுட்டு வரணும், அந்த கூலி, அப்புறம் உடைப்பு கூலி, இப்படி கூலியே ஏகப்பட்ட. உழவு ஓட்டுறது, அதுக்கு மருந்து அடிக்கிறது, உரம் வைக்கிறது, எல்லாம் கணக்கு பார்த்தா உழவன் கணக்கு பார்த்தா உலக்கு முடிஞ்சாதும்பாங்களாம். அந்த அளவோட மோசமாக போயிட்டு விவசாய தொழில் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து முதன்மை தொழில் வந்து விவசாய தொழிலில் மக்காசோளமும் ஒன்று. மாவட்டத்துலேயே அதிகமாக மக்காசோளம் தான் வந்து பயிரிடுறாங்க. இப்படி வந்து நடந்துச்சுன்னா இது யார் பொறுப்பேற்றுக்கிறது? மற்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா விலை ஏறிட்டு இருக்குது. ஆனால் விவசாயிகள் பொருளுக்கு மட்டும்தான் விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மத்திய அரசு சொல்கிறதா, இல்லை மாநில அரசு சொல்கிறதா, இல்லை இது யார் இதுக்கு வந்து நிவாரணம் வாங்கி தர்றது, இல்லை விலையை வந்து உற்பத்தியோட விலையை வந்து நிர்ணயிக்கிறது யார்? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அதனால் அனைவரும் இந்த விவசாயிகளுக்கு விலை குறைவை வந்து சரி செய்து அவர் வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.